என் தங்கப்பிள்ளையே, இன்று உன் வராகி எனக்குரிய வளர்பிறை பஞ்சமியில் வந்திருக்கின்ற கருட பஞ்சமியோடு சேர்ந்து இந்த மங்கள வெள்ளிக்கிழமை நாளும் கூடி வந்திருக்கின்ற இந்த பொன்னான நேரத்தில் என் பிள்ளைக்கு கேட்ட வரத்தோடு என் குழந்தையின் ஆசையை நிறைவேற்றும் பொருட்டு இன்று உன் இல்லத்தின் வாசலில் நான் நின்று கொண்டிருக்கின்றேன். நீண்ட நேரமாக உன் இல்லத்தின் வாசலில் நிற்கின்ற இந்த தாயை தொட்டு நீ உள்ளே அழைத்து விடுவாய் என்கின்ற நம்பிக்கையில்தான். என் பிள்ளையே, அம்மா உன்னை தேடி வருகின்ற ஒவ்வொரு விடியலுமே உனக்கு வெற்றி விடியல்தான். என் தங்கமே, திட்டமிட்டு ஒருவன் எப்படியெல்லாம் செயல்படுகிறான் என்பது விஷயம் கிடையாது. தான் திட்டமிட்டு தோல்வியுற்ற அத்தனை விஷயங்களிலும் எப்படி நின்று சாதித்து காட்டுகிறான் என்பதுதான் விஷயம். அதாவது, செய்வது எல்லாமும் சட்டென்று நமக்கு வெற்றியை கொடுக்கும் என்று எண்ணி விடாமல் தோல்வியையே கொடுத்தாலும் அதையும் எப்படி திட்டமிட்டு மேலே வர வேண்டும் என்று நினைப்பவனுக்கு வாழ்க்கையில் எப்பொழுதுமே தோல்வி என்ற ஒன்று கிடையாது. நீ ஏற்றுக்கொள்ளும் பொழுதுதான் அது தோல்வியாக மாறிவிடுமே தவிர, நீ ஏற்றுக்கொள்ளாத பொழுது அது வெற்றியை நோக்கி மீண்டும் பயணிக்க தொடங்கிவிடும் என்பதனை மறக்காமல் இன்றைய நாளில் எந்த செயலை செய்ய நினைத்தாலும் உன்னுடைய மனதில் இருக்கின்ற நேர்மறையான எண்ணங்களோடு செய்ய தொடங்கு. எதிர்மறை எப்பொழுது உனக்குள் வருகின்றதோ அப்பொழுதே உனக்குள் இருக்கின்ற நல்ல எண்ணங்களும் நல்ல செயல்களும் உன்னை விட்டு வெளியேறத் தொடங்கிவிடும் என்பதனை என் குழந்தை நீ மறந்துவிடக்கூடாது. வாழ்க்கையில் லட்சியம் என்ற ஒன்று உனக்குள் இருக்கும் பொழுது அலட்சியம் என்ற பேச்சுக்கே எதற்குமே இடம் இருக்கக்கூடாது. ஒரு விஷயத்தை நீ அலட்சியம் செய்ய தொடங்கினால் வாழ்க்கையில் உனக்கான லட்சியத்தில் உன்னால் ஒரு பொழுதும் வெற்றி பெற்றுவிட முடியாது. ஏனென்றால் எல்லோருக்குமே உரிய மரியாதையையும் எந்த ஒரு விஷயமாக இருந்தாலும் அதற்கான அன்பையும் நீ கொடுத்தால் மட்டும்தான் நீ விரும்பியதும் நீ வேண்டியதும் உன் கைகளை வந்து சேரும் என்பதனை முதலில் நீ புரிந்து கொள்ள வேண்டும். வாழ்க்கையில் அவ்வளவு எளிதில் யாருக்கும் எதுவும் கிடைத்து விடுவதில்லை. ஆனாலும் என் பிள்ளை, உனக்கு சில விஷயங்கள் நீ கேட்டது போல எதிர்பாராத நேரத்தில் உன் கைகளில் கிடைக்கத்தான் செய்திருக்கின்றது. ஆனாலும் போதும் என்ற மனது இல்லாததனால் கிடைத்தது எதுவுமே உனக்கு பெரிதாக தோன்றவில்லை. இனிமேல் அப்படி இல்லாமல் கையில் கிடைப்பதை வைத்து சந்தோஷப்படு. உனக்கு கிடைத்திருப்பதுதான் இந்த வாழ்க்கையிலேயே உனக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷம் என்று எண்ணி அதை பார்த்தாயானால் நிச்சயமாக உனக்கு அது மிகப்பெரிய விஷயமாக தோன்றும். அடுத்தவனிடத்தில் இருப்பதை ஒரு நாளும் ஒப்பிட்டு பார்த்து விடாதே. என் பிள்ளையை, வாழ்க்கையில் ராஜயோகம் என்றால் என்ன தெரியுமா? எந்த ஒரு விஷயம் கிடைத்தாலும் அதை மனதார ஏற்றுக்கொள்கின்ற பக்குவமும் அதை தூக்கி தலையில் வைத்து கொண்டாடுகின்ற ஒரு எண்ணமும் உனக்குள் இருந்துவிட்டது என்றால் அதுதான் இந்த வாழ்க்கையில் உனக்கான ராஜயோகம் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. என் பிள்ளைக்கு நான் செய்கின்ற ஒவ்வொரு சத்தியத்தையும் உன் வாழ்க்கையில் நான் அப்படியே நிறைவேற்றி கொண்டிருக்கின்றேன். இடைஞ்சல்களை உருவாக்குவது எந்த தீய சக்தியாக இருந்தாலும் அந்த சக்தியை உன் வாழ்க்கையில் இருந்து விரட்டி உனக்கு நல்ல நிலையை நான் உருவாக்கி கொடுத்து கொண்டிருக்கின்றேன். என் பிள்ளை, நீ நினைத்து கொண்டிருக்கின்றாய், நமக்கு இவ்வளவு கஷ்டமா என்று. ஆனால் எத்தனையோ கஷ்டங்களை உனக்கு வரவிடாமல் நான் தடுத்து நிறுத்தி இருக்கின்றேன். எத்தனையோ பிரச்சனைகளிலிருந்து உன்னை நான் காத்திருக்கின்றேன். ஆனால் இவையெல்லாம் உனக்கு கண்களுக்கு சரியாக புலப்படவில்லை. ஏனென்றால் இந்த பிரச்சனையையும் உன் தலையில் தூக்கி சுமத்தினால் உன்னால் பாரம் தாங்க முடியாது. எந்த அளவிற்கு உன்னால் பாரம் தாங்க முடியுமோ அந்த அளவிற்கு பாரத்தை தான் நான் உனக்கு தருவேன் என்பது நீ நன்கு அறிந்த விஷயம்தானே. அதனால்தான் பல விஷயங்களை உன் பின்னால் இருந்து நானே முடித்து வைக்கின்றேன். என் பிள்ளையே, இதையெல்லாம் என்று நீ தெரிந்து கொள்கின்றாயோ அன்று இந்த வாழ்க்கையில் உனக்கான அத்தனை நன்மைகளையும் கிடைக்கப் பெறுவதை கண்கூடாக காண்பாய். தெளிவான எண்ணங்கள் வாழ்க்கையில் இருக்க வேண்டும்.
அதிலும் குறிப்பாக உன் வராகி எனக்கு உகந்த நாளில் என்னை வணங்கும் பொழுது நிச்சயமாக என் பிள்ளை உன் மனதில் மிகுந்த தெளிவு இருக்க வேண்டும். கருட பகவானை வழிபட வேண்டிய நாள். கருட பகவான் மகாவிஷ்ணுவினுடைய வாகனமானவர். இவரினுடைய அன்பை நீ பெற்றுக்கொண்டாயானால் நிச்சயமாக இந்த வாழ்க்கையில் உனக்கு பல நல்ல விஷயங்கள் தொடர்ச்சியாக நடக்க தொடங்கும். இவரினுடைய ஆசிகள் கிடைத்திருக்கின்றதா இல்லையா என்ற சந்தேகம் உனக்கு வந்துவிட்டது என்றால் நிச்சயமாக இன்று ஏதேனும் ஓரிடத்திலோ நீ எங்கு நின்றாலும் சரி நிச்சயமாக கருட பகவானை நீ கண்டுவிடுவாய். அவ்வளவு எளிதில் அவரை கண்டுவிட முடியாது. ஏதேனும் கோவில்களில் கும்பாபிஷேகம் நடக்கும் பொழுதும் நல்ல காரியங்களின் பொழுதும் அல்லது ஏதேனும் முக்கியமான நிகழ்வுகளில் அவரை காண முடியுமே தவிர எல்லா நேரத்திலும் அவர் வட்டமிட்டு பறந்து கொண்டிருக்க மாட்டார். நிச்சயமாக நல்ல விஷயங்கள் நடக்கும் என்கின்ற உனக்கு ஒரு உறுதியை கொடுக்க வேண்டும் என்று இன்று அவரை எந்த கோவில்களிலேயோ நீ கண்டுவிட்டாயானால் நிச்சயமாக உனக்கு வாழ்க்கையில் இனி அனைத்துமே வெற்றிதான். என் பிள்ளையே, குறிப்பாக இன்றைய நாள் ஆடி மாதத்தினுடைய வெள்ளிக்கிழமை. இந்த வராகி வளர்பிறை பஞ்சமியில் உன் இல்லத்தில் வந்து வாசம் செய்கின்ற நாள். இன்று முழுவதும் என்னை மனதார நினைத்து கொண்டிருக்கின்ற என் பிள்ளைகளின் வாழ்க்கையில் நான் எப்பொழுதுமே நல்ல ஒளி ஏற்றி விடுவேன். என் பிள்ளையே, வளர்பிறை எப்படி நிலா வளர்ந்து கொண்டு செல்கின்றதோ அதுபோல உன் வாழ்க்கையிலும் உன்னை ஆட்டி படைத்த பல கஷ்டங்கள் நீங்கி உனக்கான சந்தோஷங்கள் வளர்ந்து கொண்டே இருக்கும். உன் வாழ்க்கையில் நீ எதிர்பார்த்த நல்ல விஷயங்கள் எல்லாம் பிரகாசமாக மாறப்போகின்றது. அம்மா சட்டென்று உனக்கு எந்த ஒரு வாக்கினையும் தந்துவிட்டு அதை உனக்கு கொடுக்காமல் வேடிக்கை பார்ப்பவள் கிடையாது. என் பிள்ளைக்கு என்ன நடக்குமோ அதை மட்டும்தான் நான் ஒவ்வொரு முறையும் ஆணித்தரமாக எடுத்துச் சொல்லி கொண்டிருக்கின்றேன். எந்த ஒரு விஷயம் உன் வாழ்க்கையில் உனக்கு நடக்க வேண்டும், எந்த ஒரு விஷயத்தை நீ முழுமையாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணுகின்றேனோ அதைத்தான் உன் வாழ்க்கையில் நான் நிறைவாக்கி தருகின்றேன். என் பிள்ளையே, நடந்து முடிந்த ஒவ்வொரு விஷயங்களுக்கு பின்னாலும் இருக்கின்ற உண்மைகளை நீ புரிந்து கொண்டால் நடக்கவிருக்கின்ற விஷயங்கள் எல்லாம் எதை சார்ந்து வரப்போகிறது என்பதனை உன்னால் நிச்சயமாக கணித்துவிட முடியும். அதிலிருந்து உன்னால் எளிதாக வெளியில் வந்துவிடவும் முடியும். இன்று ஒருவரின் மனதை நீ காயப்படுத்தி விட்டாய் என்றால் நாளை அவரிடத்திலிருந்து ஒரு பதிலடியை நிச்சயமாக நீ எதிர்பார்க்கலாம். அம்மா சொல்வது உனக்கு புரிகின்றதா? பிரச்சனை எங்கிருந்து வந்தது என்று சிந்திப்பதற்கு முன்பாக நாம் யாரை காயப்படுத்தினோம் என்று சிந்தித்து விட்டாயானால் நிச்சயமாக உன்னுடைய பிரச்சனைகளுக்கெல்லாம் காரணம் என்னவென்பதனை உன்னால் புரிந்து கொள்ள முடியும். அன்று போல இன்றிருக்கின்ற மனிதர்கள் அல்ல. உறவுகளுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். அந்த காலத்தில் உறவுகள்தான் எல்லாம் என்று நினைத்தார்கள். தன்னிடம் இருப்பதை கூட தன்னுடைய உறவுகளுக்கு கொடுத்து அவர்களையும் வாழ வைத்து மகிழ்ந்தார்கள். இன்றிருக்கின்றவர்கள் தன்னிடம் இருப்பதை எங்கே அவர்கள் பார்த்து விடுவார்களோ என்று ஒளித்து மறைத்து வைக்க தொடங்கி இருக்கின்றார்கள். எந்த சூழ்நிலையிலும் எந்த ஒரு விஷயமும் நம்மிடத்தில் இருப்பதை இவர்கள் அறிந்துவிடக்கூடாது என்று நினைக்கின்றார்கள். இந்த மனநிலையில் சில மாற்றங்கள் வர வேண்டும் என்றால் எல்லோருமே மாற வேண்டும். என் பிள்ளை, நீ மாறுவதற்கு தயாராக இருப்பாய். ஆனால் எல்லோரும் இதை மாற்றத்தை கொண்டு வருவார்களா என்று கேட்டால் இல்லை. ஏன், ஒரே இல்லத்தில் இருக்கின்றவர்களுக்கு கூட எண்ணங்கள் எல்லாம் மாறி மாறித்தான் இருக்கின்றது. தன்னை விட தன்னுடன் பிறந்தவன் முன்னேறி விடுவானோ என்று போட்டிகளும் பொறாமைகளும் நிறைந்த உலகம் அல்லவா என் பிள்ளையே? இந்த அத்தனை விஷயங்களும் நிறைந்த இந்த உலகத்தில் உனக்கான போட்டி என்பது கடுமையாக்கப்பட்டிருக்கின்றது. உனக்கு நீ செல்கின்ற பாதையில் வருகின்ற அத்தனை முட்களையும் கற்களையும் நான் தகர்த்தெறிகின்றேன். நீ லட்சியத்தை நோக்கி பயணித்து கொண்டிரு. வாழ்க்கையை வாழ்ந்து காட்ட வேண்டும். அதே நேரத்தில்
உன்னை நம்பியவர்களை நீ வாழவும் வைக்க வேண்டும் என்பதனை புரிந்து கொண்டு உன்னுடைய ஒவ்வொரு செயல்களையும் என் மீது நீ நம்பிக்கை வைத்து தொடங்குவாயானால் அம்மா நிச்சயமாக உன்னோடு இருந்து உனக்கு அந்த வெற்றியை பரிசாக கொடுப்பேன் என்பதனை நீ மறந்துவிடக்கூடாது. எந்த சூழ்நிலையானாலும் இந்த வராகியை வணங்கிய உனக்கு அது நல்ல நிலைதான் என்பதனை உணர்ந்து கொண்டு வெற்றியை நோக்கிய உன்னுடைய பயணத்தை சரியாக செய்து கொண்டிரு. அம்மா உன்னை நல்ல நிலைக்கு கொண்டு வந்து விடுவேன் என்பதனை ஒரு பொழுதும் நீ மறந்துவிடக்கூடாது. இன்று இந்த தாயினுடைய ஆசீர்வாதங்கள் உன்னோடு இருக்கிறது என்பதனை மட்டும் நீ மறந்து விடாதே. என் தங்க பிள்ளைக்கு இந்த வராகி அம்மாவினுடைய ஆசீர்வாதங்கள் எப்பொழுதும் உண்டு.